How I changed my life in a 7 days. எஸ் 7 days பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன பீரியட் தான், எனக்கு புரியுது. பட் த திங், நீங்க வந்து நான் இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம். இது ஏன் எனக்கு இவ்வளவு லேட்டா நடக்குது, இது ஏன் எனக்கு இவ்வளவு சீக்கிரமா புரியவே இல்லை, இப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் இங்க தெளிவுபடுத்திக்கிறேன். நான் இங்க ஒரு மோட்டிவேஷனல் குரு கிடையாது, நான் ஒரு எந்த ஒரு கோச்சும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே. பட் த திங், நான் யார் அப்படின்னா, நான் ஒரு வாரியர், ஒரு பிரதர்ஹுட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி உங்க இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா, என்னோட எங்கர் வெர்ஷனா இருந்தாங்க அப்படின்னா, நான் அவங்கள பளிச்சுன்னு ஒரு அற அரைஞ்சி, இங்க பாரு, சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்காத, இந்த ஸ்டெப் பண்ண அந்த ஸ்டெப் பண்ணு, உன்னால முடியும், இப்படிதான் நான் என்ன என்கரேஜ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஆள் தான் நான். அதனால என்னோட எல்லா வீடியோவுமே ரொம்ப ராவா தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க. தென் இது ஒன்றும் டூ லேட் கிடையாது. மேபி நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி உங்களுக்குள்ள அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, அது மேபி உங்களோட கரியராவோ இல்ல ஒரு ஒர்க்காவோ ஏதோ வேணாலும் இருக்கலாம். நீங்க அந்த ஒரு விஷயத்துல கோத்ரூ பண்ணிட்டு இருக்கும் போது, சம்டைம்ஸ் உங்களுக்குள்ள இதை நான் முன்னாடியே பண்ணிருக்கலாம், ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப லேட்டா அதை ரியலைஸ் பண்றேன், நான் ரொம்ப லேட்டா அதை கத்துக்கிறேன், இது முன்னாடியே நடந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. லெட்ஸ் என் லைஃப்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ சரி, ஏன் இப்போ நான் அந்த வீடியோஸ் போட்டுட்டு இருக்கப்போ சரி, நான் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம ஏன் அதெல்லாம் முன்னாடியே பண்ணவே இல்லை, நம்ம ஏன் முன்னாடி ஒரு ஸ்டெப் கூட நம்ம எடுக்கவே இல்லை, ஏன் நம்ம கிட்ட நிறைய சோர்ஸ் இருந்துச்சு, ஃப்ரீயா தானே இருந்தோம், நம்ம ஏன் பண்ணல அப்படின்னு. பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த சொல்றேன். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஃபோர் ஆஃப்டர், முன்னாடி பின் இப்படிங்கிறது கிடையாது. லைஃப் அப்படிங்கிறது ஓகே, நான் ஒரு விஷயத்துல கோத்ரூ பண்றேன், ஷ்ரெட் ஆகுறேன், தென் ஒரு விஷயத்த நான் வந்து கத்துக்கிறேன். த மவுண்டன் இஸ் யூ அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து நான் ரீசெண்ட் டைம்ல எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண புக்னா அதுதான் வச்சுக்கோங்களேன். நான் நிறைய விஷயம் ஹீலிங் பத்தி படிச்சுட்டு இருக்கேன், ஹீலிங் பத்தி கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால ஹீலிங் பத்தி நிறைய அந்த எமோஷனல் கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நிறைய கான்டென்ட்ஸ் நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். பிடிஎஃப் கோர்சஸ் இது எல்லாத்துக்கும் மேக் பண்றதுக்கான காரணமே அதுதான் வச்சுக்கோங்க. ஸோ த திங் என்ன, ஏன் நமக்கு இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எதுவுமே பண்ணலங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டை நமக்குள்ளே வச்சுக்கிறோம். அது உண்மை கிடையாது. பிரெயின் ட்ரிக்ஸ் அஸ் லாட், ரைட்? இது இருக்கு இல்லையா, இது வந்து பயங்கர ஒரு, நம்ம பிரெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல நம்ம லைஃப்ல நம்ம ஹர்டில்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஏகப்பட்ட டவுட்ஸை கொடுக்கும். ஏன் இந்த மாதிரியான டவுட்ஸை கொடுக்கும் அப்படின்னா, நான் ஜேர்னல் பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயமே, ஏன் இந்த மாதிரி டவுட்ஸ் வருது, பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கம்ஃபர்ட்டுக்கு பழகிட்டோம். லெட்ஸே என் லைஃப்ல நான் பெருசா எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சு. இன்ஃபேக்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கிடைச்ச விஷயம். அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணல, நான் கஷ்டம் அதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ ஜஸ்ட் ஒர்க் அ லாட். பட் எனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சனால எனக்கு எதோட வேல்யூமே பெருசா புரிஞ்சதே கிடையாது. பட் நவ்வுன்னு சொல்ல முடியாது, ஒரு கொஞ்ச நாளாவே நான் ரியலைஸ் பண்ற விஷயமே, நான் டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு பழகவே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் மெயின்டைனிங் இன் மை கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதான். கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னா, ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைச்சிச்சு. காலேஜ் படிக்கும் போது அதே மாதிரி தான், கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப், எனக்கு வந்து ஆப்போசிட் செக்ஸோட அட்ராக்ஷன் சொல்லி எல்லாமே ஈஸியாவே கிடைச்சிச்சு. என்னோட பிசிக் நல்லாவே மெயின்டைன் ஆச்சு. அப்போ காலேஜ் டைம்ல அதான் புசுன்னு இருப்பேன், உடம்பு ஊத ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே எனக்கு நடந்துச்சு. எனக்கு அதனால பெருசா அந்த கிராட்டிடியூட்னா என்ன, ஜேர்னல்லாம் என்ன, என்னோட கரியர்னா என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, காலேஜ் முடிச்சு வந்தோடனே நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் வீட்டுல இருந்ததே கிடையாது. ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் நிறையவே என்னோட ஸ்கில்லுக்கு வந்து நிறையவே நான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே நான் பிடிச்ச ஒரு பர்சனாவே மாறிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே எனக்கு ஈஸியாவே கிடைச்சிச்சு. பட் எல்லாமே எனக்கு கம்ஃபர்டாகவுமே இருந்துச்சு. நான் அந்த கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வரல. ஒன்ஸ் எனக்குள்ள நிறைய ட்ராமாஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. சின்ன அதாவது நான் டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு பழகாதனால சின்ன விஷயங்கள் முத கொண்டு எனக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணுச்சு. லெட்ஸே யாராவது ஒருத்தர் என்ன வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பேசிட்டா எனக்கு அது உடனே ஹர்ட் ஆயிடும். நான் அதை உடனே வந்து ஒரு உள்ளுக்குள்ள பெரிய ஒரு விஷயமா எடுத்துப்பேன். பிகாஸ் ஆஃப் கம்ஃபர்ட். யாராவது நான் கொஞ்சமா விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு அது பெரிய விஷயமா தெரியும். ஐயோ, என்ன சீட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. பட் ஹீலிங் கம்ஸ் ஃப்ரம் டிஸ்கம்ஃபர்ட், ரைட்? ஒரு உண்மை என்ன தெரியுமா,
இங்க நம்மளை சேவ் பண்றதுக்கு, நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு எல்லாம் யாருமே வர மாட்டாங்க. த திங் ஒன்லி பர்சன் ஹூ சேவ்ஸ் யூ விச் இஸ் யூ ஒன்லி. நான் ஐடியாஸ் கொடுக்கலாம், அட்வைசஸ் பண்ணலாம், பாத்வே காட்டலாம், இப்படிதாங்க போகணும். ஆனா அங்க நடக்க போறது யாருன்னா நீங்க தான், ரைட்? ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே கன்வேயிங் ஹியர் இஸ், உங்க லைஃப்ல நீங்க என்ன டிஸ்கம்ஃபர்ட்டா பழகிட்டு இருக்கீங்க. டிஸ்கம்ஃபர்ட் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு பிடிக்காத இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பேர் டிஸ்கம்ஃபர்ட் கிடையாது. எனக்கு வந்து பான் பார்க்கணும்னு தோணுது, மாஸ்டர்பேட் பண்ணணும்னு தோணுது, இல்ல வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சாட்ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது. பட் அதை எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணி என்னோட எமோஷனையும் என்னோட விஷனையும் ப்ராப்பரா என் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் மேல கொடுக்கும் போது டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இது உங்களோட ஓல்டர் செல்ஃபை கில் பண்ணும். இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ சூசைட், ரைட்? உங்களோட ஓல்டு செல்ஃபை கில் பண்ணி நியூ செல்ஃபை மாத்துற ஜேர்னி ஒரு ஆல்மோஸ்ட் கில்லிங் ஒன்ஸ் அண்ட் giving new birth to yourself. So the thing, நீங்க வந்து ஒரு என்டர்பிரனர் இல்ல வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வச்சுப்போம், ஓகேவா? the thing, நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல. மெயினான ரீசன், கொஞ்சம் திரும்பி பாருங்க. திரும்பினா இப்படி திரும்பி இல்லை, திரும்பி பாருங்க. உங்களோட ஓல்டர் செல்ஃப் இருக்கு இல்லையா, அப்படியே நீங்க இருக்கீங்களா, இல்ல ஏதாவது ஒரு புது விஷயத்த மாத்திருக்கீங்களா உங்க லைஃப்ல? என்ன விஷயம் மாத்திருக்கீங்க, இல்ல அப்படியே தான் இருக்கீங்களா? அது மேபி பழகிற ஆட்கள் அப்படிப்பட்ட பழைய ஆட்களை கூட தான் பழகிட்டு இருக்கேன். பழைய மாதிரி நான் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நான் வந்து மேட்ச் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். வேற என்ன தேவையில்லாத அன்வான்ட் டிஸ்கஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்ஸை நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இல்ல ஒரு பொண்ணுட்டு எனக்கு பேசணும் ஆசை, நான் இருந்தாலும் நான் என்னோட டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு பழகாம சும்மா இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டு எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்னமும் பழைய செல்ஃபாவே பழைய ஆளாவே இருந்தீங்கன்னா யூ won't get any results, you won't get out from your life and it won't change your life. But just get into the new version of yourself. Just try to be the new version of yourself, right? இந்த இடத்துல தான் சைக்கிக் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபார்ம் ஆகும். இந்த சைக்கிக் திங்கிங் அப்படிங்கிறது, ஒருவேளை நான் வந்து மாறியும் எனக்கு ரிசல்ட் எதுவுமே கிடைக்கலன்னா, ஒருவேளை நான் கண்ட்ரோல்டா இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா, இது பேரு சைக்கிக் திங்கிங். டோன்ட் கிவ் எனி அமௌண்ட் ஆஃப் ப்ரையாரிட்டி டு தீஸ் கைண்ட் ஆஃப் தாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட்? ஏன்னா இந்த தாட்ஸ் எனக்கு அடிக்கடி நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. பட் when I'm doing this for 7 days, 7 days மட்டும் கிடையாது, என் லைஃப் ஃபுல்லாவே நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், டோபமைன் டீடாக்ஸ். ஏன்னா எனக்கு எது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படிங்கும் போது என்டர்டைன்மெண்ட்டை குவிட் பண்றதே எனக்கு ஒரு பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம் தான். ஐ டோன்ட் ஃபேப், ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ டோன்ட் ட்ரிங்க், ஐ டோன்ட் சேஸ் கேர்ள்ஸ். அட் த சேம் டைம் ஐ won't consume any amount of entertainment contents. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு புது படம் வந்துருச்சுன்னா அதை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு அடிக்ட். பட் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் எவ்ரி திங் இன் மை லைஃப். அதுதான் எனக்கு இவ்வளவு தூரம் ஒரு தைரியமா எனக்கு வந்து பேசுறதுக்கான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. நான் என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றது கிடையாது. ஐ ஜஸ்ட் குவிட். ஐ எம் ஜஸ்ட் இன் அ மாங்க் மோட், டோபமைன் டீடாக்ஸ். என் லைஃப் ஃபுல்லாவே இந்த விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. உங்களுக்கு ஸ்க்ரால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்துல நீங்க இருப்பீங்களோ, நான் ஸ்க்ரால்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் புக் படிக்கிறேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் சன்லைட்ல போய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்ட சோஷியலைஸா பேச ஆரம்பிக்கிறேன், இல்ல புதுசா ஏதாவது ஒரு கேர்ள் கிட்ட கோல்ட் அப்ரோச் பண்றேன். கோல்ட் அப்ரோச் இந்த சென்ஸ் போய் அவங்க யாருன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் பேசுறது. ஓகே, இப்படி நான் பேசுறேன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும். How many of you having experienced this kind of things? நீங்க ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மேபி அந்த ஸ்க்ரால் பண்ற வரைக்கும் தான் அந்த ஒரு சந்தோஷம். நீங்க என்டர்டைன்மெண்ட் பாக்குறீங்கன்னா அந்த என்டர்டைன்மெண்ட் பாக்குற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம். பான் ஃபேப்னு எது பண்ணாலும் சரி, அது பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறமேட்டு யூ வில் ஃபீல் ரெக்ரெட். That's why you have anxiety, stress, depression and you won't get any results in your life, right? But எனக்கு என்ன நடந்துச்சு, நானுமே இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் என்னைக்கு இது எல்லாத்தையும் நான் குவிட் பண்ணி என் லைஃபுக்கு நான் ஹீல் பண்ணணும். ஹீலிங் இன் த சென்ஸ்,
எனக்கு அந்த பழைய வேர்ஷனை விட புது வேர்ஷனுக்கு மாறணும். அது என் லைஃப்ல எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸை கொடுக்கும் நான் நம்புறேன். தட்ஸ் வை ஐம் இன் திஸ் பாத். இட் கிவ்ஸ் மீ அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். மேபி நான் பான் பாக்குறேன் இல்லை ஃபேப் பண்றேன் அப்படின்னு. ஆனா இப்போலாம் எனக்கு ஏன்னா நான் எந்த தப்புமே பண்றது இல்லை. மெயின் விஷயமே அதான் வச்சுக்கோங்களேன். நான் பண்ற ஒரே ஒரு தப்பு என்ன அப்படின்னா, காஃபி அதிகமா குடிக்கிறேன். ரெண்டாவது செல்ஃபிஷா லைட்டா இருக்கேன். லைட்டான்னு சொல்ல முடியாது, ரொம்பவே செல்ஃபிஷா இருக்கேன். இந்த திங் படத்துல காட்டுற மாதிரி இந்த சோசியலா எல்லாருக்குமே நல்லது பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவைலபிளா இருக்கிறது வந்து செல்ஃபிஷ்னஸ் அதுக்குள்ள வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஓகே நான் முடிக்கிறேன், தென் நான் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ். So start revolving from your older self and get involving into the new version of yourself. இது நீங்க பண்ணும்போது உங்க லைஃப் ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் செல்ஃப் சூத்திங் அப்படின்வாங்க. செல்ஃப் சூத்திங் இன் த சென்ஸ் நம்ம சரி பண்ணிக்க ஆரம்பிக்கிறது. அது சிட் வித் ஸ்டில்னஸ். நம்பர் 1. எமோஷன் இருக்கும், காவிங்ஸ் இருக்கும், அர்ஜஸ் இருக்கும், டவுட்ஃபுல்லான தாட்ஸ் அதிகமா வரும். I just need to sit like this. Yeah. இப்படியே நான் ரொம்ப நேரம் உட்காந்துருப்பேன், புக் படிப்பேன். வேணாண்டா, ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, வேண்டாம் அப்படின்னு தாட்ஸ் வரும். உட்கார்ந்தே இருப்பேன். ஐம் ஜஸ்ட் மோல்டிங் மை மைண்ட் ஃப்ரம் சாஃப்ட் டு ஸ்டில்னஸ், டஃப்னஸ், நேச்சர், ரைட்? நான் என்னோட ஓல்டு வேர்ஷன், அதாவது எல்லாத்துக்குமே டேக் இட் ஈஸியா, எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு, எல்லாத்தையுமே வந்து வேணும்னு நினைச்சுக்கிட்டு எஸ் நோ சொல்லவே முடியாம இருந்த ஒரு பையன் ஜஸ்ட் சேஞ்சிங் மை லைஃப் இன்டு அ டிஃபரெண்ட் நியூ பெர்ஸ்பெக்டிவ். அதாவது என்னோட பழைய வேர்ஷனை கில் பண்ணிட்டு புது வேர்ஷனா, அதாவது டோபமைன் டீடாக்ஸ், மாங்க் மோட், என் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு பாத்வேல நான் போகும்போது ஐ வில் ஹாவ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. என்னோட செக்ஷுவல் எனர்ஜி அப்படிங்கிறத என்னோட ஒர்க் அவுட், எனக்கு என்ன வேணும், என் லைஃப்ல என்ன தேவை இப்படிங்கிற மொத்த விஷயத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐ வில் கெட் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. எனக்கு ஈவினிங் நீங்க என்கிட்ட வந்து பேசினா கூட நான் இதே எனர்ஜியோட தான் பேசுவேன். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பேசினா கூட இப்படிதான் பேசுவேன். காலைல எந்திரிச்சாலுமே நான் இப்போ இதே எனர்ஜியோட தான் பேசுவேன். பிகாஸ் ஐ எம் transmuting my energy into every aspects of area. I'm just having a balanced life. I won't seek entertainments. I won't கெட் அவுட் ஃப்ரம் த, எப்படி சொல்றது, எனக்கு இதுல இருந்து ரன் அவுட் ஆகி ஓடி போய் நான் வந்து வேற ஒரு விஷயத்த, எனக்கு ரியாலிட்டியை பார்த்து பயம் வருதுங்க, அதனால நான் என்ன பண்றேன்னா இப்போ என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்றேன். இதுதான் நிறைய பேர் பண்றீங்க. திஸ் இஸ் வாட் ஐ டு டூ தட். பட் ஐம் சேஞ்சிங் தட். ஐம் சேஞ்ச் இன் தட். என்னால இப்ப நினைச்சா கூட எனக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் பார்க்கறது, சோஷியல் மீடியா கன்சியூம் பண்றது, ஏன் மூவிஸ் பார்க்கறது கூட பிடிக்கல. ஐம் ஜஸ்ட் லவ்விங் மை ஒர்க். எனக்கு கான்டென்ட் கிரியேட் பண்றது. இன்னைக்கு இதோட 2வது வீடியோ நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஐம் ஜஸ்ட் ஸ்டில் ஹேவிங் மை எனர்ஜி. லாங் ஃபார்மட் வீடியோஸ் இத்தனைக்கும் 2மே. அடுத்து இன்னொரு வீடியோ ஒன்று எடுக்கணும். தென் ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணும். கோர்ஸுக்கு வந்து அடுத்து வந்து ஒர்க் இருக்கு. ஸோ இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஒர்க் நான் இப்படிதான் இருக்கேன். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு masculine men, we just need to be change our life. சாரி, காஃபி குடிச்சாலும் இப்படிதான் ஆகும். ஸோ த திங் விச் இஸ் என்னன்னா, இதுக்கு நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, என் லைஃப்ல எனக்கு நெக்ஸ்ட் கிளாரிட்டியே இல்லை. ஆனா நான் டோபமைன் டீடாக்ஸ்குள்ள வரேன், மாங்க் மோட்ல இருக்கேன். எனக்கு கிளாரிட்டி கொஞ்சமா கெயின் ஆக ஆரம்பிக்குது. நான் வந்து என்னோட எமோஷனலி நான் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறேன். எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அந்த எமோஷன்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து போய் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. பட் யூ ஜஸ்ட் நீட் டு நோ இட்ஸ் அன் எமோஷன், தட்ஸ் ஆல். அது எமோஷன் மட்டும் தான், அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் அன் எமோஷன் மேன். ஒரு ஹியூமனா பிறந்துட்டீங்கன்னா எமோஷன் இருக்கும். பட் அந்த ஹியூமனுக்கு இன்னொரு ஒரு கிரைட்டீரியா இருக்கு, இன்னொரு ஒரு பவர் இருக்கு. கண்ட்ரோலிங் தர் எமோஷன் ஆர் சிட் வித் ஸ்டில்னஸ், மேக் யுவர் செல்ஃப் டஃப், ரைட்? ஸோ ரீசெண்ட் டைம்ல நான் அடிக்கடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கேன், அந்த மவுண்டைன் இஸ்யூ அப்படிங்கிற புக் என்ன ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த புக்ல ரீசெண்ட் டைம்ல நான் படிச்ச ஒரு விஷயம் எனக்கு பயங்கரமான ஒரு கிளாரிட்டி கொடுத்துச்சு. த திங் விச் இஸ் ஆஸ்க் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் அப்படிங்கிறது. லெட்ஸ் சே இந்த ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்க எல்லாருமே பண்ணணும். பட் த ஸ்டெப் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஓகே, நம்பர் 1, யூ ஜஸ்ட் நீட் டு மெடிடேட்
ஃபார் ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து கண்ணை மூடி பிரீத் இன் பிரீத் அவுட் 8 பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு ரூம், ஒரு சூப்பரான ஒரு ரூம்ல நீங்க உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன், லெட்ஸே அது 3 இயர்ஸா இருக்கலாம், 4 இயர்ஸ் கழிச்சா இருக்கலாம், இல்லை 7 இயர்ஸ் கழிச்சா இருக்கலாம். அந்த வெர்ஷன் உள்ள வராங்க, நீங்க அவங்கள பார்க்கணும். அண்ட் ஸோ விஷுவலைஸ் பண்ணுங்க, அவங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கு, அவங்களோட பியர்ட் எப்படி வச்சிருக்காரு, மேபி அவர் ட்ரெஸ் எப்படி பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாத்தையுமே விஷுவலைஸ் பண்ணி அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஜஸ்ட் கண்ணை மூடி கேளுங்க. உங்களோட ப்ராப்ளம்ஸ் அவர்கிட்ட நீங்க சொல்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் அவங்க என்ன கொடுக்காங்க. லெட்ஸே நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம், எமோஷனல் கண்ட்ரோல் பத்தி நீ பேசு, எமோஷனல் கண்ட்ரோல் பத்தி பேசு. இன்னைக்கு எமோஷனல் ஸ்ட்ராங்கா நிறைய பேர் எல்லாம் வீக்கா இருக்காங்க, எமோஷனலி ரொம்ப வீக்கா இருக்காங்க. நீ அதை பத்தி சொல்லி கொடு, அது எப்படி பண்ணணும், ஏன்னா நீ அதுலதான் இது பண்ண. என்னோட 7 இயர்ஸ் ஆஃப் அந்த ஒரு ஃபியூச்சர் வெர்ஷன் கிட்ட நான் கேட்டேன், இதுதான் கேட்டேன். கண்ணை மூடி 10 பிரீத் அண்ட் பிரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ்ட் ஆயிட்டு ஒரு ரூம்ல நான் உட்காந்துருக்கேன். என்னோட ஃபியூச்சர் வெர்ஷன் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் வெர்ஷன் வந்து வராரு. அவர்கிட்ட என்னோட மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளையும் நான் கேட்கிறேன். ஹி ஜஸ்ட் ஆன்சர் மீ அ லாட். அதை நான் ஜஸ்ட் ஓகே ஃபைன் நானா சொல்லிக்காம அது என்ன அவரோட வாய்ஸ்ல நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு என் காதுல உள்ளது. ஐம் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் திஸ், தட்ஸ் ஆல். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் ஹீல் யுவர் லைஃப். ஜஸ்ட் கெட் அ கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். நீங்க யார்கிட்டயுமே கைடன்ஸ் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட கைடன்ஸ் எடுத்துக்காங்க, சிம்பிள். மேபி பார்த்துட்டு இருக்க யாராவது ரொம்ப சாஃப்ட் நேச்சருங்க, என் லைஃப்ல எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா உங்ககிட்ட நீங்க ஹார்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஸோ லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபியூச்சர் செல்ஃப் கிட்ட ஹெல்ப் கேளுங்க. இந்த 2 விஷயம் உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். லெட்ஸே என் லைஃபை 7 டேஸ்ல சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான். இது என் லைஃபை 7 டேஸ்ல சேஞ்ச் பண்ணுச்சு. சீரியஸ்லி, டோபமைன் டிடாக்ஸ் ஃபர்ஸ்ட் 3 டேஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப பெயினா ஃபீல் பண்ணேன். தென் 3, 4, 5, 6 டேஸ் கொஞ்சம் நார்மல் ஆச்சு. இன்னைக்கு I'm just in a 9th or 10th day நினைக்கிறேன். ஃபீலிங் ரிலாக்ஸ்ட், காம், கிளாரிட்டி, ஃபுல் எனர்ஜி. அண்ட் ஸோ எனக்கு சோஷியல் ஆன்சைட்டி இல்லை, நான் வெளியே யார்கிட்ட நினைச்சாலும் என்னால் பேச முடியும். இப்படி என் நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸை நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் டு டோபமைன் டிடாக்ஸ். நம்பர் 2, ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் சிட் வித் ஸ்டில்னஸ். அந்த எமோஷனோட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, பழகுங்க. 3வது, ஆஸ்க் அ கைடன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். ஸோ இதே மாதிரி நீங்க கிளாரிட்டியே இல்லாமல் இருக்கீங்க, லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா, ஐ ஜஸ்ட் பில்ட் அ கோஸ் ஃபார் யூ, அ வாரியர் ஒர்க்கிங் சிஸ்டம் அப்படின்ட்டு. டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் டு கெயின். எப்படி கிளாரிட்டியும் டிசிப்ளின்டாகவும் நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா 45 மினிட்ஸ்க்கு ஒரு மினி கோர்ஸா நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். 100 rupees. 100 rupeesக்கு என் லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோர்ஸை எடுத்து எனக்கு தேவையான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நான் யோசிக்க மாட்டேன். மேபி நான் உங்க இடத்துல இருந்தேன் அப்படின்னா ஐ வில் கோ அண்ட் பர்ச்சேஸ் திஸ் கோர்ஸ். கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கு, ஃபில் பண்ணுங்க. உங்களோட இமெயில் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுத்துக்குமே லிங்க் வரும். அந்த லிங்க்ல உங்களோட கோர்ஸை நீங்க வந்து பார்த்து அந்த விஷயத்த நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பிகாஸ் அந்த கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்துருக்க அந்த டிசிப்ளின், எப்படி வந்து டெம்பரை வந்து, எப்படி டெம்டேஷனை வந்து ஹைட் பண்றது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அதில் வந்து டீட்டெயில்டா கொடுத்துருக்கேன். அப்படிங்கும் போது எனக்கு அது எல்லாமே ஹெல்ப் பண்ணுச்சு. எனக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுச்சோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ ஆம் ஜஸ்ட் ஹேவிங் அ ப்ராக்ரஸ் இன் மை லைஃப், ரைட்? ஸோ தட்ஸ் வை ஐ மேட் திஸ் கோர்ஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் மேட் அ 1 PDF 1% மேன் அப்படிங்கிறது. இந்த பிடிஎஃப்ல டிசிப்ளின் சொல்லி நிறைய விஷயங்களை நான் வந்து 5 மாடியூல்ஸா கூட இருக்கேன். டிசிப்ளின், ஃபோக்கஸ், கிளாரிட்டி எப்படி கெயின் பண்ணலாம், எப்படி நம்ம லைஃப்ல நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம், எப்படி கிளாரிட்டியை கெயின் பண்ணலாம், இப்படிங்கிற என் நம்பர் ஆஃப் டீடைல்ஸ் அந்த கோர்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ். செகண்ட் லிங்க்ல இருக்கும். அதுவுமே உங்களோட மெயிலுக்கும் அண்ட் ஸோ உங்களோட வாட்ஸ்அப்க்கும் வரும். கூகுள் ஃபார்ம்ல போய் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. தேர்டு, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, 1-on-1 கம்யூனிட்டி. இதுல வந்து பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ், இது எல்லாமே நீங்க பே பண்ணி வாங்குறீங்க இல்லையா, பட் ஆனா இங்க ஃப்ரீயா கிடைக்கும். பட் மந்த்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். என் லைஃப்ல இதெல்லாம் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நான் இது எல்லாமே கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். மேபி என்னோட ஃப்ரீ வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா அந்த கோர்சஸ், அந்த மினி பிடிஎஃப்ஸ் அண்ட் ஸோ அந்த வாட்ஸ்அப் பெய்ட் கம்யூனிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில என்ன இருக்கும் அப்படின்னா மந்த்லி ட்வைஸ் 1-on-1 செஷன்ஸ் வந்து அங்க இருக்கும். தென் வந்து பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். வாய்ஸ் நோட்ஸ் கிடைக்கும், சேலஞ்சஸ் இருக்கும். இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்றோம். ஸோ மேபி நான் உங்க இடத்துல இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே சீப் ரேட்ல கிடைக்கும் போது நான் வாங்கி என் லைஃபை சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஹெல்ப்
நான் யோசிக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் 15 மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் இந்த ரேட்ல இருக்கு. தென் நெக்ஸ்ட் லாட்டுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ். உங்க லைஃப்ல சீரியஸா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this video and love you so much, guys.